ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3 days 3 topics. Have a happy Monday. இன்னைக்கு பர்த்டே அண்ட் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுற எல்லாத்துக்கும் நம்ம 3 days 3 topics ஃபேமிலி சார்பாக மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அண்ட் ஹாப்பி ஆனிவர்சரி. இன்னைக்கு மாதிரி என்றைக்குமே ஹாப்பியாக இருங்க. இன்னைக்கு யூஸ்ஃபுல்லான 5 கிச்சன் டிப்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் ஒன்று என்னன்றதை பார்க்கலாம். டிப் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் டிப் என்னன்றதை பார்க்கலாம். இது எல்லா லேடிஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா எனக்கு இந்த எல்லா திங்ஸையும் யூஸ் பண்ணிவிட்டு இந்த கடைசியாக கொஞ்சோண்டு இருக்கும் இல்லையா, அதை இங்கே கொட்டலாமா அங்கே கொட்டலாமான்னு யோசிச்சு டென்ஷன் ஆகி மண்டையை பிச்சுக்கப்போ தான் அவ்வளோ டென்ஷன் ஆகும். இதுக்கு ரப்பர் பேண்டெல்லாம் தேடி எடுத்தோம் அப்படின்னா நான் வந்து ஒரு ரப்பர் பேண்ட் கடையே வைக்கணும். சொல்லப்போனால் ஒரு கொஞ்சோண்டு ஒரு 100 கிராம் தான் கோதுமை இருக்கும், அதை வந்து ஒரு பேக்கெட்டில் போட்டு வச்சுருப்பேன். ஸோ அதுக்கெல்லாம் ஒரு சிம்பிளான டிப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்டாக நடு மண்டையில் வாக்கு எடுக்கிற மாதிரி கத்திரிக்கோளில் சல்லுன்னு ஒரு கிழிச்சு இந்த மாதிரி முடிச்சியை போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா ரப்பர் பேண்ட் தேடணுன்ற அவசியமே கிடையாது. பார்க்கறதுக்கு கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்கும். என்ன பண்ணுறது, ஏதாவது ஒன்று இறந்தால் தான் ஒன்று கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான். இது சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஒரு கைப்பிடி ஒரு ஸ்பூன் கூட இருக்காது ரவா அப்பயே உப்புமாவில் போட்டிருந்தாங்க ஹஸ்பண்ட். நான் தான் வந்து மெஷர்மெண்ட்டுன்ற பேரில் அதை இருக்கட்டும் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி வச்சேன். இந்த மாதிரி வைக்கிறது. அதுக்கப்புறம் வந்து என்ன தான் நம்ம பார்த்து லிஸ்ட் எடுத்து செஞ்சாலும் ஏற்கனவே இருக்கும், ஆனால் அந்த அவசரத்தில் திருப்பி போய் வாங்கிட்டு வந்துடுவோம். அதில் மிச்சம் மீதி இருக்கிறது தான் என் வீட்டில் வந்து நிறையா இருக்கும். இது மாதிரி யாராவது செஞ்சுருக்கீங்களான்றதே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மாதிரி எப்படி கண்ணனுக்கு கவச குண்டலம் முக்கியமோ, விவசாயிங்களுக்கு மண்புழு எப்படி நண்பனோ, அது மாதிரி நமக்கு முக்கியமான ஒரு நண்பன் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கத்திரிக்கோள். கிச்சன் குயின்ஸ் எல்லாருமே இந்த கத்திரிக்கோளை எப்போது கிச்சன்லேயே வச்சுக்கோங்க, நிறைய விஷயத்துக்கு யூஸ் ஆகும். டிப் நம்பர் 2. இது நம்மளோட குக்கிங் டிப் தான். குக்கிங் டிப் என்னன்றதை பார்க்கலாம். ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு கூட சொல்லலாம். ஒரு கப் அவளுக்கு தட்டவல் வந்து எடுத்திருக்கேன். நான் வந்து எடுத்திருக்கிறது மாப்பிள்ளை சம்பாவல். இப்போ வந்துட்டு கம்பு கேழ்வரகு எல்லாத்துலேயுமே வந்துட்டு அவள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இதை ஜஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து அலசிக்க போகிறோம். தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அலசிக்கோங்க. அலசிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற மண் அது எல்லாமே தூசி எல்லாமே வந்துட்டு போயிடும். வேறு எதுவுமே ரொம்ப நேரம் வந்து ஊறிடலாம் கூடாது. இப்படி அலசிட்டு அதை நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஏதாவது ஒரு சீரியல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா விளம்பரம் ஓடிச்சு அப்படின்னா டக்குன்னு வந்து கிச்சனுக்குள்ளே வந்துட்டு ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் வந்து துருவிக்கோங்க. அரை மூடி கூட தேவையில்ல, ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் துருவிக்கோங்க. இந்த தேங்காய் துருவுற நேரம் வரைக்கும் அந்த இது ஊறிச்சு அப்படின்னா போதும். இப்போ பாருங்கள் தண்ணி எல்லாம் நல்லா அது வந்து உள்ளே நல்லா இழுத்துக்கிட்டு அப்படியே நல்லா பொலன்னு நல்லா சூப்பராக பூ மாதிரி வந்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி இருக்கும். இப்போ நம்மளோட ஸ்நாக்ஸ் ரெசிபியாக இருக்கட்டும், பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், டின்னராக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம துருவி வச்சிருக்க தேங்காயை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து தேங்காய் நிறையா இருந்தால் பிடிக்கும், அதனால் கொஞ்சம் தாராளமாக ஆட் பண்ணிவிட்டு மலைச்சாரல் மாதிரி சர்க்கரையை ஒரு 4 ஸ்பூன் அள்ளி அதையும் நான் வந்து போட்டுட்டு ஒரே ஒரு தட்டி வச்ச ஏலக்காய் அதையும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் செஞ்ச மணலான நெய், வீட்டில் செய்த நெய், அதை வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படியே திறந்தோடனே வாசம் சூப்பராக வருது. இதையும் வந்து ஒரு ஸ்பூன் அப்படியே மேலாப்பில் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு உப்பு, எந்த ஸ்வீட் ரெசிபியாக இருந்தாலும் உப்பு போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் தூக்கி கொடுக்குன்னு சொல்லுவாங்க, அதனால் போட்டுக்கிறோம். இப்போ போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்நாக்ஸ் வந்து ரெடி. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனால் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு பாய், அதனால் எல்லாருமே வந்து சாப்பிட்டுக்கோங்க. வாசம் வருதா அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கூட வாழைப்பழம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆகிடும். நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கிறப்ப இது கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஐடியா நம்பர் 3. இது நம்மளோட கிராஃப்ட் டிப். என்ன டிப் அப்படின்றத பார்க்கலாம். நான் வந்து கலர் பேப்பர் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ அந்த கலர் பேப்பரில் காயின் வச்சோ இல்லை மூடி வச்சோ அந்த மாதிரி அழகாக ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பி செய்கிறதுக்கு நமக்கு வந்து 3 வந்து தேவைப்படும். இது மாதிரி ஒரு ரவுண்ட் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு ரவுண்டாக அப்படியே ஹாஃப் சர்க்கிளாக வந்து மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு இந்த சைடு ஒன்று வச்சிங்க அப்படின்னா நம்மளோட அந்த வண்டு இருக்கு இல்லையா, அதோட பாடி வந்து ரெடி ஆகிடும். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாக் கலர் சார்ட்டில் கருப்பு கலரில் தலை மாதிரி வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதையும் வந்து எடுத்துகிட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஒட்டி விட்டோம் அப்படின்னா நம்மளோட அந்த வண்டோட தலையும் வந்து ரெடி ஆகிடும். இப்போ நம்ம வண்டுக்கு வந்து கண்ணு வைக்கிறோம். அதுக்கு நான் வந்து கூகுள் ஐஸ் தான் நான் வந்து வைக்கிறேன். உங்களுக்கு எது மாதிரி வேணுமோ நீங்கள் வந்துட்டு வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரியே நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எத்தனைலாம் தேவைப்படுதோ அத்தனை கலராக நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். 4 மடக்கிட்டு அதுக்கப்புறம் ரவுண்டாக கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா ரவுண்ட் வந்து கிடச்சிரும். நீங்கள் கலர் காம்பினேஷன் மாற்றி கூட யூஸ் பண்ணிக்கலாம். எல்லோவில் பாடி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ரெட் கலரில் விங்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தலை, அதுக்கப்புறம் கண், அதுக்கப்புறம் அந்த கொடுக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதுவும் அதே மாதிரி பிளாக் சார்ட்டில் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். நம்ம க்யூட்டான வண்டு வந்து ரெடி ஆகிடும். இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை கலரில் வேணுமோ அத்தனை கலரில் வந்து செஞ்சுக்கோங்க. நாளைக்கு நமக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் இம்பார்ட்டன்ட் டே. நம்ம ஃப்ரீடம்காக பாடுபட்ட எல்லா சுதந்திர தியாகிகளுக்கும் ஒரு கிரேட் சல்யூட் இந்த டைமில் நான் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். அதே மாதிரி நாளைக்கு எல்லாத்துக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இந்த இண்டிபெண்டன்ஸ் டேல நம்மளோட சுதந்திர தியாகிகளை ஒரு நிமிஷம் வந்து நீங்கள் வந்து ஞாபகப்படுத்திட்டு கமெண்ட்ஸில் நம்மளோட நேஷனல் ஃப்ளாக் பிக்சரை போஸ்ட் பண்ணுங்கள்.
இப்போ பாருங்க, நான் வந்து ஃபுல்லா வந்து செஞ்சு முடிச்சுட்டேன். கிரீன் கலர் பேப்பர்ல வந்து இந்த மாதிரி அழகா கிராஸ் மாதிரி செஞ்சு கதவுக்கு கீழ வந்து ஒட்டிட்டு, நம்ம செஞ்சு வச்ச வண்டு எல்லாத்தையுமே வச்சுட்டோம் அப்படின்னா, பார்க்கறதுக்கு அவ்ளோ க்யூட்டா இருக்கும். நீங்க எவ்ளோ வண்டு வேணாலும் நீங்க வந்து செஞ்சு வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட கதவ வந்து ரொம்ப அழகா சிம்பிளா வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்கு அப்படின்றதையும் கீழ கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. டிப் நம்பர் 4. நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். மழைக்காலம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த டைம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 10 மிளகு கூடவே வந்து ஒரு 10 கிராம்பு வந்து எடுத்திருக்கேன். இத வந்து நல்லா ஒரு இடிகல்ல போட்டு நல்லா இத வந்து போட்டு இடின்னு இடிச்சு இத வந்து நல்லா தூளா பவுடர் பண்ணி எடுத்துக்க போறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அளவுக்கு நான் வந்து நல்லா இடிச்சு எடுத்து வச்சுட்டேன். யார் மேல கோவம் வந்துச்சு அப்படின்னா 4 இடி இடிச்சிங்க அப்படின்னா, அது வந்து தூளாயிடும். இப்போ அதில ஒரே 1 ஸ்பூன் எடுத்து அகல் விளக்குல வந்து போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன கற்பூரம் அதையும் எடுத்து இந்த மாதிரி தூள் மாதிரி ஆக்கிட்டு அதில வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்க வந்து பூஜைக்கு என்ன யூஸ் பண்றீங்களோ, ஜஸ்ட் அதில இந்த விளக்குல ஃபில் பண்ணிக்கோங்க. இது ஏற்கனவே நம்ம செஞ்ச ஆர்கனைசர் தான். நான் இன்னமும் அத தான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இப்போ எப்போதும் போல நீங்க வந்து திரி ஏத்தி எப்படி திரி போட்டு எப்படி விளக்கு ஏத்துவீங்களோ, அதே மாதிரியே ஏத்த வேண்டியதுதான். ஏத்திட்டீங்க அப்படின்னா, யாரா இருந்தாலும் சரி, எந்த கொசுவா இருந்தாலும் சரி, உங்க பர்மிஷன் இல்லாம உங்க வீட்டுக்குள்ள வரவே முடியாது. உங்கள கேட்டுட்டு தான் உங்க வீட்ல இருக்க கொசு எல்லாமே உங்க வீட்டுக்குள்ள வரணும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவான ஒரு டிப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விளக்கு ஏத்துறதுனால நெறைய செல்வ வளம் பெருகும், கந்திஷ்டி நீங்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ ஈவினிங் டைம்ல உங்க வாசல்ல ஏத்தி வச்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாசமும் அவ்ளோ சூப்பரா இருக்கும். டிப் நம்பர் 5 ரொம்ப முக்கியமான ஒரு டிப்புக்கு தான் வந்திருக்கோம். இதுக்கு வந்து எடுத்திருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பிஸ்லரி மட்டுமே அந்த வாட்டர் பாட்டில் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஆனா பிராண்ட் வந்து வேற. அந்த மாரி ஒரு வாட்டர் பாட்டில் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த எப்போதும் போல அந்த ஸ்டிக்கர வந்து ரிமூவ் பண்ணி வச்சிடலாம். இப்போ இது ஃபுல்லா வந்து நான் என்ன வந்து ஃபில் பண்ண போறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரேஷன் அரிசி தான் நான் வந்து ஃபில் பண்ண போறேன். இது வந்து ரேஷன் அரிசி வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணாம வச்சிருந்த அரிசி தான். அதனால நான் அத வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு மண்ணு வேணும் அப்டின்னா, மண்ணு ஃபில் பண்ணிக்கலாம். இல்ல கோல மாவு வேணும்னு நெனச்சீங்க அப்டின்னா, கோல மாவு ஃபில் பண்ணிக்கலாம். நான் ஏன் அரிசி ஃபில் பண்றேன்னா, மண்ணு, கோல மாவுலாம் ஃபில் பண்ணோம் அப்டின்னா, அந்த இடத்துல கிச்சன்ல படுறப்ப லைட்டா நொர நொரன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இது மாதிரி அரிசிய ஃபில் பண்ணி வச்சுட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. அதுக்காக தான் நான் வந்து அரிசி ஃபில் பண்ணி வச்சிருக்கேன். இந்த அரிசிய தூக்கி போட்டுருவீங்களா? இவ்ளோ அரிசிய வேஸ்ட் பண்ணிருவீங்களா? அப்டின்னு நெறைய பேர் கமெண்ட்ல கேட்கணும் அப்டின்றதுக்காகவே வந்து கேட்பீங்க. எங்க வீட்ல வந்து புறா இருக்கு. நான் வந்து அதனால இந்த அரிசி எல்லாத்தையும் மோஸ்ட்டா வந்து புறாவுக்கு தான் வந்து போடுவேன். அதனால வந்து வேஸ்ட் ஆகாது. அரிசிய இந்த வாட்டர் கேன்ல போடுறதுனாலயும் அரிசி வந்து ஒண்ணும் வேஸ்ட் ஆயிட போறது கிடையாது. அடுத்ததா வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த மாரி ஹேங்கர தான் நான் வந்து யூஸ் பண்ணணும். பட் என்னோட துரதிர்ஷ்டமோ என்னமோ தெர்ல. நான் எடுத்து வச்சிருந்த ஹேங்கர் எதுவுமே இல்ல. இது வந்து நல்ல ஹேங்கர். அதனால நான் வந்து இன்னைக்கு இத யூஸ் பண்ணல. அதுக்கு பதிலா அந்த வளையல் ஸ்டாண்ட தான் நான் வந்து யூஸ் பண்றேன். இந்த வளையல் ஸ்டாண்டோட அந்த 4 போர்ஷனையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பட் ஹேங்கர் இருந்துச்சு அப்டின்னா ரொம்ப பெஸ்ட்டு. அந்த ஹேங்கர கரெக்ட்டா இந்த மாரி 4 பீஸா மடக்குனீங்க 4ஆ கட் பண்ணீங்க அப்டின்னா, மேல 2 பீஸ் கீழ 2 பீஸ் கிடச்சிரும். அத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். தயவுசெய்து இத வந்து இல்லன்னு நெனைக்காதீங்க. நீங்க ஹேங்கர் தான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு. ஒரு ஹேங்கர்ல 4 பீஸ் வந்து இது மாதிரி கிடைக்கும். இது மாதிரி அந்த சைடு எல்லாமே வளைஞ்சே உங்களுக்கு கிடைக்கும். அதனால ரொம்ப சிம்பிளா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம ஃபில் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? அரிசி அந்த பாட்டில். அதில கொஞ்சமா வந்து ஹோல் போட்டு நம்ம அந்த கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த பேங்கிள் ஸ்டாண்டோட இத வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க போறேன். 2 கை மாதிரி தான் ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ண போறேன். இந்த சைடு ஒண்ணு, இந்த சைடு ஒண்ணு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா சின்ன ஹோலா போடணும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உள்ள வந்து அந்த இத வந்து இன்சர்ட் பண்ற மாதிரி இருக்கணும். இப்போ நான் அந்த 4 பீஸையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். நான் எப்போதுமே வந்து சொல்லியிருக்கேன். கிச்சன்ல இந்த மாரி கியூட்டான ஃபேஸஸ்லாம் இருந்துச்சு அப்டின்னா, அது கூடயே நான் வந்து சில டைம் பேசிட்டே சமைச்சிட்டுருப்பேன். ஜார் தான் அரைச்சிட்டுருக்கேன்ல, கொஞ்சம் நவுந்துனா நில்லேன் அப்டின்லாம் கூட பேசிட்டு இருப்பேன். ஸோ இந்த மாரி கியூட்டான கார்ட்டூன் கேரக்டர்ஸ் இருந்துச்சு அப்டின்னா, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அதனால 2 கண்ணு, வாய் எல்லாத்தையுமே வந்துட்டு வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இது வந்து நான் அந்த செராமிக் டம்ளர் வந்து வைக்கிற அந்த ஸ்டாண்டா தான் நான் வந்து யூஸ் பண்ண போறேன். நான் மறுபடியும் சொல்றேன், இது வந்து ரொம்ப சின்ன சைஸ். அதனால என்னால 1 டம்ளர் தான் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி காமிக்க முடிஞ்சது. ஹேங்கர வந்து நீங்க வச்சுட்டீங்க அப்டின்னா, அப்டியே இந்த ஒரு சைடு ஃபுல்லா விட்டீங்க அப்டின்னா, இந்த சைடு 3, இந்த சைடு 3 டம்ளர் வந்து மாட்டிக்கலாம். ஸோ கண்டிப்பா இந்த இடத்துல என்ன மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா வந்து என்ட்ட ஹேங்கர் இல்ல. அதனால நான் இதில செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ நான் வந்து எல்லா சைடும் 4 டம்ளர் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். மேல இருக்க மண்டைய ஏன் சும்மா விடணும்? வா நீயும் மண்டைய காட்டு அப்படின்னு சொல்லிட்டு மேல வந்து இந்த நார்மல் டம்ளர் எல்லாத்தையும் வந்து கவுத்து விட்டுட்டேன். இப்போ பாருங்க நம்ம கியூட்டான அந்த டம்ளர் ஹோல்டர் பாய் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப அழகா இருந்தது. அவ்ளோ கியூட்டா இருந்தது. அப்படியே தூக்கி கொஞ்சணும் போல இருந்தது. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு 11 டம்ளர் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இந்த டிப் எல்லாத்துக்குமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.